ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் என்ன சம்பவம்னா மாசான சம்பவம் நடக்க போகுது. ஸோ பிக் பாஸ் வீக்லி டாஸ்க் அந்த டாஸ்க்கு கொடுத்தாச்சு. எனக்கு தெரிஞ்ச அதிகப்படியாக வந்துட்டு அதாவது எல்லாருக்குமே ஒரு இது கொடுத்துருக்காங்க ஸ்லிப்பு. அந்த ஸ்லிப்பில் அந்த அட்டையில் வந்துட்டு 3 கேஸ் வந்து பதிவு பண்ணலாம். சரிங்களா? அதை கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. நடந்த விஷயங்களை வச்சு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயம் ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதில் எந்த விதமான சன்மானமும் கிடையாது. எல்லா டாஸ்க்கு வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஒருத்தர் கிடைக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்களே, இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதுதான் இங்கே பயங்கர ட்விஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் எல்லா டேரக்ட் நாமினேஷனில் மொத்தமாக வருவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். அதாவது எப்பயுமே பண்ணுவார் பிக் பாஸ் வந்துட்டு கன்ஃபர்ஸ் ரூமுக்கு வாங்க, நாமினேட் பண்ணுங்கள், எல்லாரும் அவங்க வன்மத்தை கொட்டுவாங்க. கொட்டி முடிச்சதுக்கப்புறமா எல்லோரும் நாமினேட் பண்ணப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிடுவார். அந்த விஷயம் வந்து இந்த சீசன் 9 நடக்கவே இல்லை. மேபி அது அடுத்த வாரமாக இருக்குமோ அப்படி மாதிரி தோணுது. ஏன்னா இந்த வாரம் எந்த சம்பவமும் கிடையாது சொல்லியிருக்காங்களோ அதனால். சரி, இப்போ வந்து விஜே பார்த்து ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த மைக்கில் வந்துட்டு ஒரு சம்பவத்தை பண்ணாங்க. பட் இருந்தாலும் இப்போ பண்ணுறது ஒரு மாசான சம்பவம். சரியான செக் வைக்கிறாங்க. யார்? கனிக்கு. என்னென்னா இப்போ வந்துட்டு அங்கே ஒரு ரூல் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கேஸ் கொடுக்குறோமோ அதை வந்துட்டு பிக் பாஸ் ஃபைனலைஸ் பண்ணோம் ஃபஸ்ட்டு. சரிங்களா? ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா இந்த கேஸ் கொடுத்தவங்க தனக்குன்னு ஒரு வக்கீல், தனக்குன்னு ஒரு ஜட்ஜு, அதே மாதிரி யார் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்கன்றதை சொல்லிவிடுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஜட்ஜு, அவங்களுக்குன்னு ஒரு வக்கீல். இப்போது என்ன கேஸ் கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் காலையில் ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம சபரி வந்து இவங்களை இடித்து தள்ளியிருப்பாங்க. டிஸ்குவாலிஃபை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு விக்ரம் சொல்லியிருப்பார். அதுக்கு வந்துட்டு எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்காமல் நம்ம கனி வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி அந்த இதில் வந்து சபரி வின்னன்னு சொல்லியிருப்பாங்களே, அதை வந்து விஜய் சேதுபதி அவர்களே வந்துட்டு டிஸ்குவாலிஃபை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டார். கரெக்டாக? இப்போ என்னென்னா அந்த கேஸை எடுக்கிறாங்க. டிஸ்குவாலிஃபைன் தான். இப்போ சபரி அட்டாக் பண்ணதெல்லாம் எடுக்கல. அவங்க டிஸ்குவாலிஃபை சொன்ன விஷயங்கள் அவங்க வந்து தட்டி கேட்டிருக்கணும். யார்? கனி. ஆனால் அங்கே தட்டி கேட்கல. ஸோ அதை வந்துட்டு இன்னொரு ஜட்ஜாக இருந்த சாண்ட்ராவும் தட்டி கேட்காம அவங்க பேச்சு கேட்காம இவங்கள தனிச்சையாக முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு கேஸை போட்டாங்க. இப்போ எனக்கு என்ன ஒரு சிரிப்புனா, இது வந்து விஜய் சேதுபதி அவர்கள் தவறுன்னு சொல்லிட்டார். இப்போது இதுக்காக வந்து கனி வந்து யாரை வந்து வக்கீலாக கூப்பிட போகிறாங்கன்னு சத்தியமாக தெரில. இதில் சம்மந்தப்பட்ட ஆள் பார்த்திங்கன்னா விக்ரம். ஸோ அவரை வந்து வக்கீலாக கூப்பிட முடியாது. ஏன்னா விக்ரம் நல்லா பேசக்கூடிய ஆள். அடுத்தது நல்லா சூப்பராக பேசக்கூடிய ஆள் யார்? சபரி. அவர் அதில் ஒரு விக்டிமாக இருக்கார். அவரையும் கூப்பிட முடியாது. இப்போ கனி யாரை வச்சு வாதாடுவாங்க? இந்த கேஸ் எப்படி போகும்? எனக்கு செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது எப்படி யோசிச்சிருக்காங்க இந்த விஜே பார்வதின்றதான். ஏன் வந்து விஜே பார்வதி வந்து ட்ரூ கேமர் அப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஃபஸ்ட் ஆக்சுவலாக யோசிக்கவே இல்லை. யார் என்ன பண்ணலாம், மொட்டை கடிதத்தை பற்றி பேசலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அமித் கிட்ட கேட்டாங்க. அமித் என்ன சொன்னாங்கன்னா, காமெடியாக எடுத்துகிட்டு போ, ஏன் திரும்ப வந்து அந்த மொட்டை கடிதத்தை பற்றி பேசணும், இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக விட வேண்டியதானே அப்படின்னு சொன்னார். அப்புறம் உனக்கு தெரியாதா, நீ வந்து ஆல்ரெடி லாயர் ஃபேமிலியிலேருந்து வந்த பொண்ணு தானே, உனக்கு தெரியாதான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் யோசிச்சாங்க. ஒன்று பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுனாங்க. எழுதுனதுக்கப்புறமா தெரியுது, அதை படித்து பார்த்தா டிஸ்குவாலிஃபைன்ற ஒரு வார்த்தை. ரைட்டா? இப்போ எல்லாருக்குமே செக்கு. என்ன நடக்கும்போது தெரியல. ஏன்னா ஆல்ரெடி முடிஞ்ச கேஸு அதை திரும்பி எடுக்கிறாங்க. அதாவது ஒரு சில கோர்ட்டில் வந்துட்டு இதான் தீர்ப்புன்னு சொன்னதுக்கப்புறம் மேல்முறையீடு பண்ணுறேன்றாங்களா, அந்த மாதிரி ஒரு இது யார் வாதாட போகிறாங்க, அது எப்படி எடுக்க போகிறாங்க, செம்மையாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிளப்பி விட்டுருக்காங்க இந்த விஜே பார்வதி. இதை தான் நான் சொல்கிறேன். என்னென்னா ஒரு வாட்டியும் வந்து இந்த கேமை இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகிறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த திறமை இந்த பொண்ணுக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இப்போ மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா காமெடியாக எடுத்துகிட்டு வராங்க. அவங்களே வந்துட்டு ஜாலியாக தான் எழுதுவோம், இந்த கேஸை எடுப்பாங்களே தெரியல, இப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் அவங்க எழுதுன ஃபஸ்ட்டு கேஸை பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. ஸோ இதை தான் நான் சொல்ல வரேன். பட் எப்படியும் வந்துட்டு அந்த மைக் விஷயத்துக்கு கமருதீன் மேலேயும் விஜே பார்வதி மேலேயும் ஒரு கேஸ் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.